உம்மா வாப்புக்கு கடமை செய்யறது நீங்க சும்மா தானமா செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்லப்பா, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன், பிறவி உபகாரம். ஆனால் நீ எவ்வளவு மோசமாக அவர்களோடு நடந்து கொள்கிறாய். சுவர்க்கத்தை எங்கெங்கோ எல்லாம் தேடி அலைகிறாய். ரமதான் வந்தா கடைசி 10 உம்ரா போகாமல் அவருக்கு நிம்மதி வராது. நோன்பு வந்தால் ஒரு 1 கோடி 2 கோடி சக்காத்து கொடுக்காமல் அவருக்கு தூக்கம் போகாது. எல்லாம் செய்கிறார். சொர்க்கத்தை எங்கெங்கெல்லாமோ தேடுகிறாய். ஆனால் அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற உன்னை பெற்ற தாய் தகப்பனுடைய காலடியிலே இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். அந்த சுவர்க்கத்தை தொலைத்து விட்டு வேறெங்கெங்கோ எல்லாம் நீ சுவர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். தன்னுடைய மார்பகத்திலிருந்து தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி உனக்கு அவள் ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். எத்துணை இரவுகள் உனக்காக வேண்டி அவள் தூக்கம் விழித்திருப்பாள். நாங்கள் தகப்பனாகி எங்களுக்கு பிள்ளை பிறந்து எங்கள் மனைவி இடத்திலே அந்த பிள்ளை பால் குடிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தாய்மாருடைய பொறுமதி கொஞ்சமேனும் எங்களுக்கு புரிய வருகிறது. இதைத்தான் சொல்லுகிறார்கள். தான் மலம் கழித்தாலும் கூட தன் வலக்கரத்தினால் அந்த அசுத்தத்தை கழுகுவதை வெறுக்கக்கூடிய, அருவருப்பாக பார்க்கக்கூடிய அந்த தாய், நீ மலம் கழித்தால் அவளுக்கு எது வலதுகை எது இடதுகை என்று தெரியாது. அந்த இடதுகை சுருவம் இல்லாமல் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வலது கையினாலே உன் மலத்தை கழுவி விட்டு அதே வலது கையினாலே அவர் சாப்பிடுவதை தொடர்வாள். இதுதான் தாய். குளித்துவிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமே, என் உடம்பு தெம்பானால் தானே என் மார்பகத்தில் பால் சுரக்கும். எனவே சாப்பாட்டை எடுத்து அதை வாயில எடுக்கும் பொழுது உன் அழுகை கேட்டால் தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு அவள் தன் பசியை விட நீ பசியாற வேண்டும் என்பதற்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்தவள் தான் தாய். நடந்து நடை வரும் வரைக்கும் தன் மடியை அவள் தொட்டிலாக ஆக்கியவள் தாய். எது வந்தாலும் அதை உனக்கு தந்து அழகு பார்ப்பதுதான் தாய். 2 பிள்ளைகளோடு ஒரு பிச்சைக்காரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வர 3 பேரித்தம்பழங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையாருடைய வீட்டிலே இருக்கிறது. ஆளுக்கு 1 என்று 3ஐயும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த தாய் 2ஐ குழந்தைக்கு கொடுத்து விட்டு அந்த குழந்தைகளை அழகாக சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டை செய்து முடிப்பதற்குள்ளே அந்த 2 பேரீத்தங்கனிகளையும் 2 பிள்ளைகளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த தாயும் பல நாள் பட்டினி அந்த பேரீத்தம் பழத்தை 2ஆக பிச்சு வாயிலே திணிக்கும் பொழுதே ஏக்கத்தோடு அந்த குழந்தைகள் அந்த பேரீத்தம் பழத்தை பார்க்க அந்த பேரீத்தம் பழத்தையும் 2 துண்டுகளாக்கி ஆளுக்கொன்று கொடுத்து தன் பசியோடு இருக்கின்ற இந்த தாய் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த தாயை பார்க்கின்ற பொழுது, அவள் அன்பை பார்க்கின்ற பொழுது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு காட்டுகின்ற அன்பை விட என்னுடைய ரப்பு இந்த அடியார்களோடு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். தாய் என்பது அதுதான். இதைத்தான் சொல்லுகிறார். பசி என்று வந்து விட்டால் அவள் உனக்காக எல்லாமே மறந்து விடுவாள். உன் பசியை போக்க வேண்டும், எது கிடைத்தாலும் உன் சந்தோஷத்தையே முக்கியப்படுத்துபவள் அவள்தான் தாய். ஃபைன் அஸாபத்க மின் மரதின் ஔஷிகாயா, உனக்கு ஏதாவது நோய், இரவு விழிக்க முணங்கிக் கொண்டே இருக்கிறாய், ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அபுஹரத் மினல் அஸஃபி ஃபௌகன் நிஹாயா, என் பிள்ளைக்கு என்ன நேர்ந்தது, அங்கு திருப்புவாள் இங்கு திருப்புவாள், வயிற்று வலிக்கு அதை கொடுத்து பார்ப்பாள், தேனை கொடுத்து பார்ப்பாள், இரவு முழுக்க தூக்கமில்லை, எவ்வளவு பணம் இருந்தாலும் அனைத்தையும் வைத்தியருக்கு வாரி இறைப்பாள். அவள்தான் தாய். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வலவ் ஹுயிரத் பைன ஹயாதிக வ மௌதிஹா லதலபத் ஹயாதக பியஅலா ஸௌதிஹா. டாக்டர் சொல்லுகிறார், 2 உயிர்களில் ஏதாவது ஒன்றைத்தான் பாதுகாக்க வேண்டும். தாயே, நீ தப்பினால் குழந்தை தப்புவது சாத்தியமில்லை. குழந்தையை பாதுகாத்தால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. யார் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் அல்ல அந்த தாயிடத்திலே கேட்டால் உரத்த குரலில் அவள் கெஞ்சி அந்த வைத்தியரிடத்திலே மன்றாடுவதை, நீ உலகத்திலே ஹயாத்தோடு பிறக்க வேண்டும், என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குழந்தை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கண்ணியமான கண்வான்களே, நாங்கள் உம்மா வாப்புக்கு செய்கிற பணிவிடையும் உம்மா வாப்பா எங்களுக்கு செய்கின்ற பணிவிடையையும் ஒருவர் எழுதும் பொழுது வித்தியாசம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன் நாம் சிறுவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஜீவிய காலம் இந்த உலகத்திலே நீண்ட காலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நட்பாசையில் எங்களுக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் நாங்களோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உம்மா வாப்பா, நாளைக்கு போய் சேர்ந்திருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் வந்து சொல்கிறார்கள், அதுல துவா செஞ்சு கொள்ளுங்க, உம்மா ஐசியூல வாப்பா ஐசியூல எழும்ப முடியாது, அல்லாஹ் நோயை குணமாக்குவானாக என்று தப்பித்தவரை நாம் துவா செய்தாலும் இல்ல, அதற்கு 85 வயசாச்சு, போதும் வாழ்ந்தது, நீ என்னால முடியாது. வித்தியாசம் இதுதான். நாம் அவர்களுடைய மௌத்தின் மீது ஆதரவு வைக்கிறோம், அவர்கள் எங்களின் ஹயாத்தின் மீது ஆதரவு வைக்கிறோம். சமமாகவே முடியாது. கண்ணியமான கர்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹாதா வகம் ஆமல் தஹா பிசூஇல் குல்கி மிராரா ஃபதஅத்லக பித்தௌஃபீகி சிர்ரன் வதிகாரா. நீ எவ்வளவுதான் அவர்களோடு மோசமான குணத்தோடு நடந்து கொண்டாலும், உள்ளத்தாலும் உரத்த குரலாலும்
அவள் இருகரம் ஏந்தி உன் விமோச்சனத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துபவள் தான் தாய். இந்த பிள்ளை கொண்டு வந்துடக்கூடாது. நான் இறந்த பின்னால் என்னுடைய கபருக்கு மேலால் உன் பேரை எழுதிவை, அங்கு உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்று ஒரு தாய் எழுதி வைத்திருந்தார். தாங்குபவள் தாய்மார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் சொல்லுகிறார். இவ்வளவு செய்த உம்மா, இவ்வளவு செய்த தகப்பன் கை நீட்ட மாட்டார், கண்ணியமாகவே வாழ்வார். இயலாத காலத்திலே உன் பக்கம் தஞ்சம் அடைகின்ற பொழுது ஒரு பொருட்டாகவே அவர்களை மதிக்காமல், ஒரு ஓரத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு பொருளுக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ கொடுக்காமல் அவர்களை அலட்சியப்படுத்துகிறாய். உன் இறைவனிடத்தில் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? உள்ளத்தை தொட்டு நீ சிந்தித்துப்பா. என்ன ஒரு ட்ரிப்போ, ஒரு சாப்பாடோ, ஒரு விருந்தோம்பலோ வந்தால் முதலாவது நீ உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் தான் உட்படுத்துகிறாய். என் மனைவிக்கு எது நல்லம், என் குழந்தைக்கு எது சிறந்தது, உன் தாய் தகப்பனை நீ அடியோடு மறந்து விட்டாய். ஒரு தாயை வச்சு பராமரிக்கிறது எவ்வளவு சிம்பிளான விஷயம், எவ்வளவு லேசான விஷயம். ஆனால் அவர் எவ்வளவுதான் சாப்பிட போகிறார், எத்தனை கிலோ சாப்பிட போகிறார், எத்தனை ரொட்டி சாப்பிட போகிறார், எத்தனை கிலோ மாமிசம் சாப்பிட போகிறார். ஒரு யானையை வைத்து வளர்ப்பது மாதிரி கஷ்டமா? அவ்வளவு சுலபம், அவ்வளவு சிம்பிள், அவ்வளவு இலகு. ஆனால் உன் பார்வைக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமாகிறது. உன் பார்வைக்கு அது மிகப்பெரிய ரத்த கண்ணீர் வடிக்கணும். எங்களுடைய சமூகத்தில் மாங்காங்க ஊர் பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. முதியோர் இல்லங்கள் புதிதாய் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மா எழுதி வைத்திருந்தார், இது மனித காட்சி சாலை, இது மிருக காட்சி சாலை என்பதுதானே. ஜூ, மிருகங்கள் பார்க்க வேண்டுமானால் அங்கு போகவே. அவள் எழுதியிருப்பது இது மனித காட்சி சாலை, அவ்வப்போது எங்களிடம் பால் கொடுத்த மிருகங்கள் வந்து எங்களை பார்த்து விட்டு போகும். அவ்வப்பொழுது எங்களிடத்திலே பால் குடித்த 4 கால் உள்ள பகுத்தறிவில்லாத மிருகங்கள் எங்களை பார்த்து விட்டு போவார்கள் என்று அந்த முதியோர் இல்லத்தை பற்றி ஒரு அற்புதமான, இந்த உலகத்தில் யாராலும் எழுத முடியாத ஒரு வரியை அவள் ஆதங்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் சம்பவம் சொல்ல இடம் போதாது. குகைக்குள்ளே அடைபட்ட நேரத்திலே அந்த குகை விலக வேண்டுமா என்ற உம்மக்கு விட என்ற ஒரு நாளும் என்ற மனைவிய பிள்ளைகளை நான் முந்தியது கிடையாது நாயனே, இதை வைத்து இந்த நெருக்கடியை விட்டு நீ என்னை பாதுகாது என்றால் என்ன ஆச்சரியம். கல்லு விலகியது, கல்லு விலகியது. பொன்னெழுத்துக்களால் இஸ்லாத்திலே பொறிக்கப்பட்ட அற்புதங்கள். இந்த மார்க்கத்தை தான் மோசமான மார்க்கம் என்று சேர் பூசுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தாய் தகப்பனை பற்றி இஸ்லாம் பேசிய மாதிரி உலகத்தை யாரும் பேசியது கிடையாது. சமீபத்தில் ஒரு வயது முதிர்ந்த தாய் ஆற்றை நோக்கி குளிக்க போகிறார். முக்கியமான ஒரு ஆண், எங்க நடந்து செல்கிறீர்கள்? இல்ல வாப்பா குளிக்க போ. என் வீட்டுல குளிக்கலாம். இந்த பாத்ரூம் சாவியை தராம பிள்ளைகள் லொக் பண்ணி வச்சு அவங்களுக்கு பாவிக்க தெரியாது. கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணியமானவர், தாய் தகப்பனுடைய சமூகத்துடைய நிலைப்பாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வஹாதா வமௌலாக்க கதுனஹா கானி தஃபீ. இவ்வளவு எல்லாம் நடக்கிறியாப்பா, உஃபி என்று கூட அவங்க உம்மா பாப்பாவை பார்த்து சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இவ்வளவு எல்லாம் அவர்களோடு மோசமா நடந்துட்டு நீ அல்லாஹ்விடத்துல என்ன பதில் சொல்ல போகிறாய்? எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹக்கை பற்றி பேசி இருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்துஆகபு ஃபீ துன்யாக பிஹுகூகில் பனீன். உம்மா வாப்புக்கு நீ அநியாயம் செய்தால் எல்லா பாவத்திற்கும் மௌத்துக்கு பின்னால் தண்டனை வைத்த ரப்போ, இந்த உலகத்திலே தண்டனையை அவர்களின் மூலமாக நீ அவர்களுக்கு எப்படி நோவினைப்படுத்தினாயோ அதே மாதிரி உன் பிள்ளைகளின் மூலமாக உன்னை நோவினைப்படுத்தாமல் உன்னை மௌத்தாக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ செய்த பாவம் உன்னோடு மாத்திரமல்ல, உன் முழு பரம்பரையோடும் சம்பந்தப்படுகிறது. நீ மாத்திரம் நரகத்துக்கு போறதல்ல, உன்னோட பிள்ளையும் நரகத்துக்கு அனுப்பிட்டு போறாய்.